ரமதான் டே 18 சஹர் ப்ரிப்பரேஷன் vlog. எப்போவுமே சஹருக்கு அன்றைக்கி ஈவினிங் 4 o'clock சமைச்சு முடிச்சிடுவேன். பிகாஸ் நோம்பு திறந்துட்டு போய் கிச்சனில் நிற்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சிடுறது. பட் அன்றைக்கி என்னால் எதுவுமே சமைக்க முடியல. ரொம்ப டயர்டாக ரொம்ப பிளாங்காக இருந்தேன். அதனால நோம்பு திறந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. வெளியே ஏதாச்சும் வாங்கிட்டுவான்னு கேட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு என்னை முன்னாடி ஒரு வாட்டி வாங்கி சஹருக்கு சுத்தமாக சாப்பிட முடியல. என்னதான் இருந்தாலும் சஹருக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சரி சிம்பிளாக ஏதாச்சும் குக் பண்ணிடலாமான்னு யோசிச்சப்போ கர்ட் ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். சரி ஏதாச்சும் நல்லதா பண்ணலாம்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கி தனியாக வேக போட்டு மட்டன் சுக்காக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுக்கா செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற மட்டனை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வீட்டில் அரைச்சி வச்சிருந்த சுக்கா மசாலா, மிளகாய் தூள், உப்பு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சுருள சுருள பரட்டி விட்டா சுவையான மட்டன் சுக்கா தயார். மட்டன் வேக வச்சிருந்த தண்ணி இருந்துச்சு, அதை வச்சு குயிக்காக ஒரு மட்டன் ரசம் ஒன்று பண்ணிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வித்தின் ½ an hour சமையல் முடிச்சுட்டு வீட்டில் செஞ்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிடவும் செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சஹருக்கு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷீரூஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.